ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் லைவில் நடந்த விஷயங்கள், அமித் மேலே பழி போட்ட பெண்கள் அப்படின்ற சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அமித் மேலே யார் பழி போட்டது, அது என்ன பழி, அதே போல் சமையல் டீமில் 2 டீமாக இருக்காங்க. அந்த 2 டீமுக்குள்ளே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். அமித் மீது பழிய போடுறாங்க. பார்வதி, ஆதிரை, வியனா இவங்க 3 பேருமே அமித் மீது பழிய போடுறாங்க. என்னன்னாக்கா, ஒரு தலைபட்சமாக பையாஸாக அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது யார் அவங்கள செலக்ட் பண்ணி ஜட்ஜாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வரணுன்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் வினோத் தான் அமித்தை ஜட்ஜாக போடுவார். அவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு. செகண்ட் கேஸ்ல எஃப்ஜே அமித்தை ஜட்ஜா போட்டிருப்பாரு. ஆதிரி, பார்வதி, வியனா இவங்க 3 பேருடைய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, கூட இந்த ஜட்ஜி கூட அவங்க 2 பேரும் சமாதானம் பண்ணி, அதாவது 2 பேருமே ஆலோசனை பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணல, தனித்தனியா பண்ணாங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா பக்கா பயாஸா இருந்ததுன்னு 3 பேருமே சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது பயாஸா இருந்த மாதிரி இல்லை. அவருடைய தீர்ப்பு அவர் சொன்னாங்க, இவருடைய தீர்ப்பு இவங்க சொன்னாங்க. கடைசியில் ஃபைனலாக அந்த ஜட்ஜ்மெண்ட் ஈக்குவலாக ஆனதுனால என்ன பண்ணாரு பிக் பாஸ், மக்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. மக்கள் தான் அந்த தீர்ப்பு வழங்கினாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் பயாஸாக இருந்தாரா இல்லையான்ட்டு நம்ம வீக்கெண்டில் பார்த்துக்கலாம். செகண்ட் கேஸில் எஃப்ஜே பொது மன்னிப்பு கேட்டுட்டாரு. ஐயா என்னை மனுஷனுங்க, ஐயா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே சரி நீ நான் ஒத்துக்கிறேன்பா, நான் அவங்கள திட்டேன், அவங்கள நான் அடிச்சிட்டேன், நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளாம் நான் ஒத்துக்கணும், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறமா ஆர்கியூம் பண்ண மாட்டாங்க. அதை தான் அப்படிதான் அமித்தும் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணாப்ல. ஸோ இது எங்கே அவர் பயாஸாக பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது பிக் பாஸ் கோர்ட்டு தானே, இது உண்மையான கோர்ட்டா, ஆதிரியனுடைய தரப்பெல்லாம் இவங்க கேட்டிருக்கலாம்ல, ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பேசுறாங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்தாக்கா அமித் பயாஸ்டு கிடையாது. இவங்களுக்கு தேவையில்லாத ரிசல்ட் வந்தது, இவங்களுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட் வந்ததுனால இவங்களுக்கு பயாஸ்டாக இருக்கிறாரு அமித் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அமித் எனக்கு தெரிஞ்சு அமித் அழகாக நல்லா ப்ராப்பராக ஒரு ஜட்ஜி எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேஸில் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பற்றி நான் பேசல. ஆனால் அவர் திவ்யா அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸு, அவர் கூட வாக்குவாதம் பண்ணது, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ஜட்ஜாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு ஜட்ஜில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்துக்கிறாரு. அப்படி பண்ணுறவர் அந்த விஷயத்தையும் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். திவ்யா அகேன்ஸ்டாக, அதாவது அமித்துக்கு அகேன்ஸ்டாக இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் இன்னாம நீ சும்மா பேசுகிற அப்படின்ற மாதிரி அந்த பாடி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ஒன்றா தப்புன்னு சொல்லலாமே தவிர, அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணது பயாஸ்டா இல்லையா அப்படின்றது நம்ம இப்போ முடிவு பண்ணாலும் வீக்கெண்டில் முடிவு பண்ணுவாங்க. சமையல் டிபார்ட்மெண்ட்ல கனியானி, சேண்ட்ராணி இவங்க 2 பேருமே இருக்காங்க. இன்னைக்கு காலையில் என்ன பிரச்சனைக்கா, அதாவது இவங்க தோசை ஊற்றிடுவாங்களாம், நேற்று வச்ச சட்னியும் ஏதோ இருக்கு, நேற்று வச்ச ஏதோ குருமா இருக்கு பொழுது அதை வச்சு சூடு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாண்ட்ரா டீமு. ஆனால் கனி என்ன சொல்லுவாங்கனாக்கா, நான் மதியானம் சாயங்காலம் சமைக்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா தான் அது கணக்கு வரும். இல்லை இப்போ நம்ம 6 பேருமே சேர்ந்து இந்த காலை மார்னிங் டிஃபனை முடிச்சிடலாம், தோசை சுட்டு கொடுக்குறதோ எல்லா வேலையும் நம்ம சேர்ந்து பண்ணிடலாம், மத்தியானமும் சாயங்காலம் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக இருக்கிறாங்க. காலையில் ஏஞ்சி நல்ல மூடோட வந்தால் கூட இவங்க நம்மளை கெடுத்துடுறாங்க, நல்ல மூடோட வந்தால் கூட நீ எப்படி நல்லா இருக்கலாம், அவங்க மூடை நான் கெடுக்கிறேன் பாரு அப்படின்னு என்னென்னவோ பேசுகிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அதை பற்றிலாம் கேட்காம ஒருத்தர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஜிக்க அடிக்கிறதெல்லாம் தப்பு. அதே போல் இந்த கேப்டன் மேலே எனக்கு ரொம்ப வருத்தங்க. 2 பேருமே நிற்க வச்சு பேசியிருக்கணும். அதாவது அவருக்கு சண்டை வரக்கூடாதுன்றதுக்கோசரம் இவங்க சமையல் செய்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதாவது சாண்ட்ரா சமையல் செய்கிற இடத்துல இருக்காங்க, கனி கார்டன் ஏரியாவில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கிட்டே போயிட்டு மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கனி என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு சமையல்னு வரும், நீங்க நேற்று வச்ச குழம்பு, அதுவும் நான் வச்ச குழம்பை நீங்க சர்வ் பண்ணீங்கன்னாக்கா அது எப்படி கணக்கு வரும்? புதுசாக எல்லாம் வாங்க, அந்த குழம்பு சூட் பண்ணி கொடுத்துடலாம், தோசையை நானும் சுட்டு கொடுக்குறேன், அவங்களும் சுட்டு கொடுக்கட்டும், இந்த வேலையை முடிச்சிடலாம், இன்னைக்கு காலையில் செய்கிற வேலையை மதியானம் அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க. நெகட்டிவிட்டி அதுக்கிட்ட நான் பேசுறதே கிடையாது, அதனால தான் அந்த நெகட்டிவிட்டி கிட்ட நான் பேசுறதே கிடையாது.
ஒருத்தர் இன்னங்க இவ்வளோ டீஃப்ரைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது வந்து நேற்று சபரிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த முட்டாள நம்மளை எவ்வளோ டீஃப்ரைன் பண்ணாங்க. இவங்ககிட்ட வந்து அதாவது பேசலாம், ஆனால் இவ்வளோ உட்காந்து சிட்டிங்கில் உட்காந்துன்னு அவங்க கரெக்டாக பண்ண மாதிரி இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ டீஃப்ரைன் பண்ணாங்க. பிரஜனும் சாண்ட்ராவும் உட்காந்துன்னு இவனுக்கெல்லாம் எப்படி வந்து ப்ராஜெக்ட் வருதுன்னே தெரியல. இவன் ப்ராஜெக்ட் வாங்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவான், இவன் கூட நடிகர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க கேமரா முன்னாடி. அதெல்லாம் வெளியே வந்துருக்கு. சபரிக்கெல்லாம் இது வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும், ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்களான்ட்டு. அப்போ கூட என்ன பண்ணுவார் தெரியல சபரி. ஒரு ஃபோர்ஸ் வேணுங்க. நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களா, ஒன்று அவங்கள வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்கணும், அது ஒரு ஃபோர்ஸு. இல்லையா நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாடுறா, நான் விளையாடி காட்டுறேன் பாடுறா, நான் போராடி காட்டுறேன் பாரு, அது ஒரு ஃபோர்ஸு. இந்த 2 ஃபோர்ஸும் எதுவுமே இல்லாமல் பிக் பாஸ்ல என்ன சர்வே ஆகுறான்னு தெரியல. நெகட்டிவ் கனியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் சேர்ந்த நெகட்டிவ் அணி. ஸோ நீங்கள் உங்களுடைய நெகட்டிவிட்டியை தூக்கி போட்டு நல்ல விதமாக பண்ணுங்கள். நீங்கள் பிக் பாஸ் போனதுலேருந்தே எவ்வளோ நெகட்டிவிட்டியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பேருக்கு விஷத்தை கக்கியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு விஷத்தை கொட்டியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து மோசமாக விளையாடி இருக்கீங்க. ஒருத்தர் கூடவா நீங்கள் வந்து நேர்மையாக இருக்க மாட்டீங்க. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு அப்படி போயிட்டாலும் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற ஆளுங்க நீங்கள். திவ்யா உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ தப்பாக பேசுகிற திவ்யா பற்றி. ஸோ மக்களே, இதுதான் இன்றைக்கி காலையில் லைவில் நடந்த விஷயங்கள். அப்பப்போ உங்களுக்கு லைவில் நடக்கிற விஷயங்கள் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.